வார்த்தை உங்களுடைய உள்ளத்துல உள்ளதை பிரதிபலிக்கிறது. ஆகவே பேச்சுல கவனமா இருங்க. சரி, இன்றைக்கு நாங்க அடுத்ததா நாங்க சங்கீதங்களின் கவித்துவத்தை பார்க்கும்போது சங்கீதம் 19 உண்மையான ஒரு அற்புதமான ஒரு உதாரணம். சரியா, வார்த்தை இல்லாமல் பேசுபவர்கள். சரியா, நான் சொன்னேன் முதல்ல எனக்கு தெரிஞ்ச கவிதையெல்லாம் தமிழ் பாட்டு, சினிமா பாட்டுன்னு. உங்களுக்கு வேணா உதாரணங்கள், இந்த மாதிரி உதாரணங்கள் நான் சொல்லலாம், நான் சொல்ல மாட்டேன். சில பேர் என்னோட கோவிச்சிருவாங்க. சரியா, ஏன்யா இப்படி இவர் தமிழ் பாட்டெல்லாம் அங்க இதுல சொல்லிட்டாரியா அப்படின்னு சொல்லி. பழைய பாட்டுல உலகம் எங்கும் ஒரே மொழி, உண்மை பேசும் ஓசையின்றி பேசும் மொழி, உருவமில்லா தேவன் மொழி. சரியா, அப்படி எல்லாம் கவிஞர்கள் கூட எங்கட கவிஞர்கள் கூட எழுதி வச்சிருக்கிறார். இதை பாருங்க, சங்கீதம் 19 வாசிக்கிறேன், கேளுங்க. இறைவனின் கனம் மிகும் மகிமையை எடுத்து சொல்கின்றது வானம், அவரது கைவண்ணத்தை எமக்கு வாய்மொழிகின்றது விண்வெளி. ஒவ்வொரு பகலும் மறுநாளின் பகலுக்கு அதை சொற்படுகின்றது, ஒவ்வொரு இரவும் மறுநாளின் இரவுக்கு ஊட்டுகின்றது அந்த அறிவை. அவற்றுக்கு வார்த்தையும் இல்லை, மொழி என்று எதுவும் இல்லை, அவற்றில் குரல் எதுவும் எவருக்கும் கேட்பதும் இல்லை. ஆயினும் அவற்றின் குரல் உலகெங்கும் ஒலிக்கின்றது, பூமியின் கடைமுனை வரைக்கும் கேட்கின்றன அவற்றின் வார்த்தைகள். சரியா, இது ஆண்டவரை பத்தி எழுதியிருக்கிற அற்புதமான ஒரு வார்த்தை. அப்ப இங்கேயும் நாங்கள் பார்க்கலாம், அந்த சங்கீதக்காரன் எப்படியாக நாங்கள் முதல்ல சொன்ன இணைநிலை அமைப்பு, பேரலலிசம் என்றதை பாவச்சிருக்கிறாங்க, அங்க நாங்க பார்க்கலாம். நான் அதுல மார்க் பண்ணி போட்டிருக்கின்றேன். சொல்கிறது வானம், அதுக்கு ஒத்ததாக வாய்மொழிகின்றது விண்வெளி. இன்னும் ஒண்ணுதான் ஐயா, சொல்றது வானம்னா வானம் தான், வாய்மொழிகிறது விண்வெளினா அதே கொஞ்சம் இன்னொரு மெருகூட்டி சொல்றது. சரி, வார்த்தையும் இல்லை, மொழி என்றும் எதுவும் இல்லை, ரெண்டும் ஒன்று தான், பேச முடியாது. கேட்பதும் இல்லை, ரைட், அதுவும் அதோட சேர்ந்தது. குரல் ஒலிக்கின்றது, வார்த்தைகள். இப்படி ஒரே விஷயத்த அப்படி பரலலா போட்டு சொல்ல வேண்டியது அழகா சொல்லி முடிச்சுட்டார். சரியா, உங்களுக்கு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த சொல்லலாம். நான் எகிப்து தேசத்துக்கு போயிருந்தேன், ஒரு டூர். அங்க இது நான் எடுத்த படங்கள். சரியா, அங்க இந்த மாதிரியான நிறைய சிற்பங்கள், படங்கள் எல்லாம் அங்க இருக்குது. சரியா, அதுல வலது பக்கத்துல 2 பெரிய சிலை தெரியுது இல்லையா, அது அங்க உள்ள ஒரு ராஜா ராணியுடைய சிலை. அதுக்கு கீழே 2 மனுஷங்க தெரியுதா, அது வேற என்ன வீட்டுல உள்ள ராணியும் இளவரசியும், அதாவது என் மனைவியும் மகளும். சரியா, ஆனா அங்க ஒருத்தர் ராஜா ராணியா வந்துட்டான்னா அவன் தான் கடவுள். அவனும் சொல்லிடுவான், நான் தான் கடவுள், நான் சூரியனுடைய மகன் சொல்லி. சரி, இங்க கீழே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கோயில்ல, அங்க உள்ள ஒரு கோயில், பழைய காலத்து கோயில்ல இருக்கிற அமைப்பு. அதை பார்க்கும் பொழுது எங்களுடைய வேதாகமத்துல சொல்லி இருக்கிற கோயிலுடைய அமைப்பும் அந்த கூடாரம், அதுக்குள்ள இருக்கிற அந்த உடன்படிக்கை பட்டி, அந்த மாதிரி அமைப்பெல்லாம் அவங்களும் பாவிக்கிறாங்க. அந்த சமயங்களுக்கு ஒத்த ஒரு சமயம் தான் யூத சமயமும். சரியா, இதுதான் அந்த காலத்துல இருந்த சமயம். இதை குறிச்சு கொஞ்சம் நீங்க பார்க்கணும்னு சொன்னா, இப்படி ஒரு படம் எகிப்துல இருக்குது. இது உங்களுக்கு அங்க இருந்து தூரத்துல இருந்து பார்க்கும்போது தெரியாது. நீங்க அங்க இருந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மனுஷி எப்படி பானா மாதிரி வளைஞ்சு கை தரையை தொட்டு கொண்டிருக்க, கால் மற்ற பக்கம் தரையை தொட்டு கொண்டிருக்க ஒரு பானா மாதிரி ஒரு மனுஷி இருக்கிறத அங்க நீங்க பாப்பீங்க. அந்த எகிப்தியர்கள் அவருடைய விசுவாசம் என்னது, இதுதான் வான தெய்வம். சரியா, அந்த வான தெய்வத்துக்கு மேல இருக்கிறதெல்லாம் ஒரே குழப்பம், வான தெய்வத்துக்கு கீழே இருக்கிறதெல்லாம் எல்லாம் ஒழுங்கா இருக்குது. அந்த வான தெய்வத்தை தூக்கி பிடிச்சு கொண்டிருக்கிறது யாரு, பூமி என்ற தெய்வம். சரியா, பூமியோட இன்னொரு தெய்வம் அது பிடிச்சு கொண்டு இருக்குது. ரைட், இப்படி எல்லாம் தான் அவங்க விசுவாசிச்சு கொண்டு இருந்தாங்க. அவன் இந்த மாதிரி சூழ்நிலையில
இப்படியெல்லாம் ஆட்கள் படங்கள்லாம் வச்சு எல்லாம் செய்து கொண்டு இருக்கும்போது சங்கீதக்காரன் வந்து இதெல்லாம் ஆண்டவருடைய படைப்பியா, சூரியன் சந்திரன் எல்லாமே ஆண்டவருடைய படைப்பு, அதெல்லாம் படைத்த கர்த்தருடைய மகிமையை தான் எங்களுக்கு வெளிப்படுத்துது, இதெல்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்லாம சொல்லி போட்டு போய்விடுகின்றார். அதுதான் இந்த சங்கீதத்தின் அருமை. ஆனா நான் என்ன பார்த்தேன்னு சொன்னான்னு கேட்டா, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற முக்காவாசி விஷயங்கள் சங்கீதத்துல இருந்துதான் வந்திருக்குது. இதையே மையமாக வச்சுத்தான், அநேக சங்கீதங்களை மையமாக வைத்துத்தான் புதிய ஏற்பாட்டில் இருக்கின்ற அநேக சத்தியங்கள் வெளியே கொண்டு வரப்படுது, டெவலப் ஆகுதுன்னு சொல்லலாம். உதாரணமா இந்த சங்கீதம் 19 சொல்லியிருக்கிற அதே விஷயத்த பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். ரோமர் 1 அதிகாரம் 19-20 நான் வாசிக்கிறேன். சரியா? ஏனெனில் இறைவனை பற்றி அவர்கள் அறியக்கூடியவற்றை இறைவனை அவர்களுக்கு தெளிவாக வெளிப்படுத்தியுள்ளதால் அவை அவர்களுக்கு தெளிவாக இருக்கின்றன. உலகம் படைக்கப்பட்டதிலிருந்தே இறைவனுக்குரியதான கண்ணுக்கு புலப்படாத தன்மைகளான அவருடைய நித்திய வல்லமையும் இறை இயல்பும் படைக்கப்பட்டவற்றின் மூலம் புரிந்து கொள்ளப்பட்டு தெளிவாக காணப்படுகின்றன. ஆகையால் மனிதர்கள் தங்கள் செயல்களை நியாயப்படுத்த வழி இல்லை. இப்படியாக பவுல் அப்போஸ்தலர் சொல்றார். அப்ப என்ன சொல்றார்? சங்கீதம் 19 சொன்னதை தான் அன்றைக்கு இருந்த சமுதாயத்துக்கு ஒப்பிட்டு சொல்றார். ஏற்கனவே ஆண்டவர் வெளிப்படுத்திட்டார். படைத்தவற்றின் மூலமாக தான் எப்படிப்பட்டவர் என்பதை எல்லா மனிதருக்கும் வெளிப்படுத்தி விட்டார். இன்றைக்கு ஒரு மனிதனும் வந்து எனக்கு இறைவன் எப்படிப்பட்டவர்னு தெரியாது, இதுதான் இறைவன் என்று ஒன்றை வைத்துக்கொள்ள எனக்கு முடியும் என்று சொல்லுவதற்கு சந்தர்ப்பமே கிடையாது என்று சொல்லுகிறார். சரி, கடைசியாக இப்ப நாங்க என்ன பார்த்தோம்? முதல்ல பார்த்தோம் வாயினால சுட்டு கொலை செய்வர்களை பார்த்தோம். இரண்டாவது என்ன பார்த்தோம்? வார்த்தை இல்லாமல் பேசுபவர்களை பார்த்தோம். சரியா? இப்ப நாங்க பார்க்க போறது வந்து என்னது? இயற்கையின் ஒளிபரப்பு. சரியா? இயற்கையின் ஒளிபரப்பை நாங்க கேட்போம். சரியா? ரைட். C.S. லூயிஸ் என்று ஒரு பெரிய ஒரு ஆங்கில எழுத்தாளர் இருக்கின்றார். அவர் வந்து இந்த எங்களுடைய பேராசிரியர் சொன்னதை போல இந்த கிரேக்க மொழியில, லத்தீன் மொழியில எல்லாம் இருக்கின்ற பெருங்காப்பியங்களை எல்லாம் கரைச்சு குடிச்ச ஒரு மனுஷன். சரியா? எல்லா கவிதைகள் எல்லாம் நன்றாக படித்து அவர் நினைக்கிறேன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியை நான் நம்புகிறேன், அதுல ப்ரொஃபஸராக இருந்த எழுத்தாளர். அநேக ஆங்கில புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அவருடைய புத்தகங்களை வாசிக்கிறது தான் எனக்கு மிகவும் விருப்பம். என்னுடைய நிறைய புத்தகங்கள் நான் அவருடைய வாசித்திருக்கின்றேன். அவர் சொல்கின்றார், உலகத்திலே எழுதப்பட்ட இயற்கை கவிதைகளிலே முதல் தரமான கவிதை இந்த சங்கீதம் 104 தான் என்று அவர் சொல்லுகின்றார். சரியா? அவர் வாசிச்ச எல்லா இலக்கியங்களிலேயும் இருக்கிற கவிதைகள் எல்லாவற்றையும் விட உலகத்திலே இருக்கின்ற மிக திறமான இயற்கையை பற்றிய கவிதை வந்து சங்கீதம் 104 தான் என்று அவர் சொல்லுகின்றார். அதுல இருக்கிற ஒரு சின்ன பகுதியை நாங்கள் பார்ப்போம். சங்கீதம் 104 எனக்கு மிகவும் விருப்பமான ஒரு சங்கீதம். அருமையாக இருக்கும் அதை வாசித்து பார்த்தால். அதுல ஒரு சின்ன ஒரு டேஸ்ட், ஒரு சுவையை உங்களுக்கு கொடுத்து விட்டு போய்விடலாம் என்று நான் நம்புகின்றேன். நான் வாசிக்கின்றேன். அதுல இப்படியாக தண்ணீரை அதுல பல அப்படி போகும். அந்த சங்கீதம் ஃபுல்லா வாசிச்சு பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. இப்படி 10ஆம் வசனத்துல இருந்து 12ஆம் வசனம் வரை நான் வாசிக்கின்றேன். நீரானது ஊற்றெடுத்து பள்ளத்தாக்குகளின் இடையே பொங்கியோட செய்தார். யாரு? இறைவன். அதனால் மலைகளின் இடையே அருவிகள் ஓடிட, அத்தனை காட்டு மிருகங்களும் நீரை பருகிட, காட்டு கழுதைகள் தாகம் தீர்த்திட, நீரோடைகள் அருகே பறவைகளின் குடியிருப்பு, அவை கூவுகின்ற சத்தம் அடர்ந்த செடிகளிடையே ஒலிபரப்பு. சரியா? இது இந்தியாவிலிருந்து வந்திருந்தவங்களுக்கு வேதந்தாங்கள் பரிச்சயமா இருக்கும். நான் கூட போய் பார்த்திருக்கிறேன்.
இலங்கையில வந்து வேடந்தாங்கல் மாதிரி தூரம் போக தேவையில்லை. இங்க போட்டிருக்கிற படம் வந்து நான் எடுத்தது வீட்டுக்கு பக்கத்துல பாலிமட்டை சுத்தி இருக்கிற லேக்ல இப்படி சாயங்காலத்துக்கு போனா இப்படி இருக்கும். சரியா? தண்ணீர், அதுக்கு இடையில பறவைகள், அதுல ஒரு ஃபுல் ஒளிபரப்பு மியூசிக் ஷோ மாதிரி தான், நிறைய சத்தம். சரியா? இப்படியெல்லாம் இருக்கும். அது சங்கீதக்காரன் அதை அனுபவிச்சு அவன் எழுதுகின்றான். அது மாத்திரமல்ல, இதுல ஒரு முக்கியமான ஒரு இறையலை கூட நாங்க பார்க்கிறோம். அது என்னன்னு கேட்டா, இந்த சங்கீதக்காரன் இது எல்லாமே இறைவனுடைய படைப்பு என்ற படியினாலே, முதலாவது அவன் இது ஒன்றை குறித்தும் பயப்படவில்லை. தண்ணிக்கு பயப்பட இல்லை, பள்ளத்தாக்குக்கு பயப்பட இல்லை. அடுத்தது எங்க ஊர்ல கூட கழுதைன்னு சொன்னா யாரும் ஏசுறதுக்கு கழுதைன்னு தான் சொல்லுவாங்க. அது இலங்கையில வந்து கொஞ்சம் குவாலிஃபை பண்ணி சொல்லுவாங்க. இங்க 2 ஊர் இருக்கு கழுதை வாரத்துக்கு. புத்தளம் பூர்வா, புத்தளம் கழுதை, இல்லாட்டி மன்னார் கழுதைன்னு சொல்லுவாங்க. மண்ணால் வந்து யாரும் வந்திருக்கீங்களோ தெரியாது. யாரையும் ஏசுறதுக்கு தான் கழுதைன்னு சொல்லுவாங்க. சரியா? ஆனா இங்க பாருங்க, இந்த சங்கீதக்காரன் பழைய காலத்து மனிதர்கள்லாம் ஏதாவது மிருகங்களை பார்க்கும்போது இதை அடிச்சு சாப்பிடலாமா இல்லாட்டி பிடிச்சி வேலைக்கு வைக்கலாமான்னு தான் பார்ப்பாங்க. இன்னைக்கு அப்படித்தான் ரொம்ப பேர், இதை அடிச்சு சாப்பிடலாமா பிடிச்சி வேலைக்கு வைக்கலாமா, அது 2 தான் நாங்க யோசிப்போம். ஆனா இந்த சங்கீதக்காரன் காட்டு மிருகங்களும் நீரை பருகிட, சரியா, கர்த்தர் வந்து காட்டு மிருகங்களுக்கும் தண்ணியை கொடுத்திருக்கிறார் அவன் உணர்ந்து அனுபவிச்சு அதை பாடுறான். அது மாத்திரமல்ல, காட்டு கழுதைகள் தாகம் தீர்த்திட அதையும் ஆண்டவர் தான் கொடுத்திருக்கின்றார். இப்படி அது செய்திருக்கும் போது அங்க கீழே பறவைகள் கூடுகள்ல இருந்து சந்தோஷமா இதை பத்தி ஒளிபரப்புது. இப்படி சரியா? இன்றைக்கு இருக்கிற புது கவிதைகள் எல்லாம் தோத்து போயிடும் இந்த கவிதையோட ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னார். ரைட். ஆனா அதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அதே சங்கீதத்துல 25-26 வளமையா யூதர்களுக்கு கடல்னு சொன்னா ஒரு பயங்கரம். ஏன்னா அவங்க போட்ல போற ஆட்கள் இல்லை, அவங்க அந்த நேவி எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு கடல்னு சொன்னா அவங்களுக்கு ஐயோ பயங்கரமான ஒரு விஷயம். ஆனா இந்த மனுஷன் கடலை பார்த்து இப்படி சொல்றாங்க, அதோ அங்கே மாபெரும் கடல், அதில் அதிக இடம் உண்டு, பெரிதும் சிறிதுமான எண்ணிலடங்கா உயிரினங்களால் அது நிரம்பியுள்ளது. சரியா? பெரிதும் சிறிதுமான எண்ணிலடங்கா உயிரினங்கள். சரி, அங்கே கப்பல்கள் அங்கும் இங்கே செல்கின்றன. அங்கே துள்ளி விளையாடுவதற்காக நீர் உருவாக்கிய லிவியாத்தானும் செல்கின்றது. அது யாரு அந்த லிவியாத்தான்? அந்த மொழிபெயர்ப்பில் அதை லிவியாத்தான் விட்டுட்டோம். ஏன்னு கேட்டா, லிவியாத்தான் என்ன மாதிரியான ஒரு உயிரினம்னு ஒருத்தருக்குமே தெரியாது. இன்னைக்கு சில பேர் அதை திமிங்கலம்னு டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அப்படி அதுதான் உண்மையா தெரியாது. ஆனா அநேகமா எல்லாம் சொல்றாங்க என்னன்னு கேட்டா, பழைய ஏற்பாட்டு காலத்துல ராட்சத விலங்குகள் இருந்தது, முக்கியமாக நீர்வாழ் விலங்குகள் இருந்தது. அப்ப இந்த சங்கீதக்காரன் வந்து அந்த ராட்சத விலங்க கூட ஆண்டவரே நீர் தான் படைச்சீர், கடல்ல துள்ளி விளையாடுறதுக்கு படைச்சீர் என்று அவன் சொல்லுகின்றான். நான் முதல்ல காட்டின மாதிரி ஈத்தியர்கள் அவங்க எல்லாம் அந்த அதுகளை பார்த்து ஐயோ இதுதான் ஐயா தெய்வம், இது எவ்வளவு ஒரு ராட்சத பயங்கரமா இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இவன் என்ன சொல்றான், இந்த கப்பல்லாம் அங்க இங்க போகுது, அதுக்கு இடையில துள்ளி விளையாடுறதுக்கு நீர் இந்த ராட்சத விலங்குகளை படைச்சிருக்கிறேன்னு சொல்றான். அப்ப நாங்க பார்க்கிறோம், ஒரு மனுஷனுக்கு இறைவன் யார் என்ற சரியான உணர்வு வந்த பிறகு அவன் இயற்கை என்று பார்க்க மாட்டான். எப்படி பார்ப்பான்? செயற்கை என்று பார்ப்பான். அதாவது இறைவனுடைய செயற்கை, கர்த்தரின் செயற்கை என்று பார்த்து அதிலே அவன் மன மகிழ்ச்சி அடைவான். அதை தான் இந்த சங்கீதக்காரன் எங்களுக்கு காட்டுகிறான். சரி, இது சும்மா ராட்சத நீர்வாழ் உயிரினங்கள் என்று சொல்லி நான் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்த பொழுது
இப்படியான ஒரு படம் ஒன்று நான் இன்டர்நெட்ல கண்டேன். ரைட், இதுல இங்க பாத்தீங்கன்னா சொன்னா இந்த சின்னதா இங்க ஒன்று இருக்குது, அதுதான் ஒரு மனுஷன் சைஸ். இந்த கார்னர்ல சின்னதா ஒன்று இருக்குது. இங்க பாருங்க, இவ்வளவு பெரிய ஒரு மீன் ஒன்று இருந்ததாக இன்றைக்கு கூட எலும்புக்கூடுகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரு மனுஷனை மாதிரி 1000 மடங்கு பெருசான ஒரு ராட்சத உயிரினம். அப்ப இப்படிப்பட்ட உயிரினங்கள்லாம் அந்த காலத்துல வாழ்ந்திருக்கலாம். சரி, ஆனா கடைசி நாங்க முடிவுக்கு வருவோம். சரியா, இந்த சங்கீதக்காரன் முடிச்சு வைக்கிறத பார்த்தா எங்களுக்கு இன்னொன்னு ஞாபகம் வரும். இப்படிதான் அவன் முடிச்சு வைக்கிறான். இது ரொம்ப முக்கியமானது. நானும் முடிக்க போறேன், நீங்க கொஞ்சம் தூங்கி கொண்டு இருந்தா எழுப்பி கடைசியில் கேட்டு திரும்பி முடிச்சு கொள்ளலாம். ரைட், முடிக்கிறதுக்கு கை காட்டுறாங்க யாரோ பின்னுக்கு. சரி, நான் என் வாழ்நாள் எல்லாம் கர்த்தரை பாடுவேன், நான் உயிரோடு இருக்கும் வரை என் இறைவனுக்கு துதி பாடுவேன். நான் கர்த்தரில் மகிழ்ச்சி அடையும் போது என் தியானம் அவருக்கு மகிழ்ச்சியா இருப்பதாக. ஆனால் பாவிகள் பூமியிலிருந்து இல்லாமல் போவார்களாக, தீயவர்கள் இனி இல்லாது போவார்களாக. என் ஆத்மாவே கர்த்தரை போற்றி துதி, அல்லேலூயா. அப்படி முடிக்கிறான். எல்லாம் சிவப்புல போட்டிருக்கான் பாருங்க. அவன் எப்படி முடிக்கிறான்னா, ஆனால் பாவிகள் பூமியிலிருந்து இல்லாமல் போவார்களாக, தீயவர்கள் இனி இல்லாது போவார்களாக முடிக்கிறான். காரணம் என்ன? அவனுக்கு இந்த இயற்கையை பார்க்கும்போது விளங்குது, இது அழகான ஆண்டவர் அழகாக அற்புதமாக படைச்சது. இங்க அதெல்லாம் குழப்புறதுக்கு, உலகத்திலே கெடுக்கிறதுக்கு இந்த தீயவர்கள் இருக்கிறாங்க, இந்த உலகத்துல பாவிகள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் இல்லாம போனாங்கன்னா உலகம் சரியான நிலைக்கு வரும் என்று அந்த சங்கீதக்காரன் யோசிக்கிறார். இதைத்தான் நாங்கள் கிறிஸ்தவத்திலையும் சொல்லுகின்றோம். ஆண்டவர் இயேசுவானவரும் இதைத்தான் சொல்லுகிறார். அதை சொல்லி முடித்து விடுகிறேன். ஆண்டவர் இயேசு கற்பித்த ஜெபம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? லார்ட்ஸ் பிரேயர் என்று சொல்லுவாங்க. அதுல ஆண்டவர் என்ன சொல்றார்? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உமது பெயர் பரிசுத்தப்படுவதாக, உமது ராஜ்யம் வருவதாக, உமது விருப்பம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆண்டவர் இயேசுவானவர் சொல்றதும் அதே விஷயம் தான். இதுலயும் பரலலிசம் தான். இங்கேயும் இணைமொழி இணைநிலை வருதே. உமது ராஜ்யம் வருவதாக என்று சொல்றதும், உமது விருப்பம் பரலோகத்தில் செய்யப்படுவதோ பூமியிலும் செய்யப்படுவதா என்று சொல்றதும் என்னது? ரெண்டு ஒண்ணுதான். அவருடைய ராஜ்யம் இங்க வந்தா அவருடைய விருப்பம் பூமியிலையும் செய்யப்படும். அதே தான் சங்கீதக்காரன் சொன்னான், இந்த பூமியில தீயவர்கள் இல்லாமல் போவார்களாக, உம்முடைய ராஜ்யம் இங்கே வருவதாக, எல்லோரும் உம்முடைய சித்தத்தை செய்வார்களாக என்று சொல்றாங்க. நான் முதல்ல சொன்ன அந்த பாயிண்ட்டுக்கு திருப்பி வாரோம். சங்கீதங்கள் கிறிஸ்தவத்தின் அநேகமான அடிப்படை சத்தியங்களை இலைமறை காயாக வைத்துக் கொண்டிருக்கின்றன. ஆகவே சங்கீதங்களை நேசித்திடுவோம்.